சரியா? இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். இது அந்த வேத புஸ்தகத்தில் என்னுடைய தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அநேக வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லியிருக்கிறார். இதோ இந்த என்னுடைய வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிப்பதால் இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கும் என் சந்ததியாருக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சங்கீதம் 90 வசனம் 12. சங்கீதம் 90 வசனம் 12 நான் வாசிக்கிற முதல்ல, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து வாசிக்க போறீங்க. சரியா? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிங்க. நாங்கள் என்ன நீங்கள் தான் இப்போ கேட்குறீங்க, நாங்கள்னு சொன்னீங்க. இப்போ நான் போட்டு ஒரு தடவை வாசிக்கலாமா? இல்லை உங்கள் பேரை போட்டுங்க. சரியா? பேரை போட்டுக்கிட்டு இல்லை எப்படி வேணும் வாசிங்க. சரியா? சரி. நான் ரைட்டா? நீங்கள் ஞான இருதயங்களோடலாம் எல்லாரும் உட்காரலாமா? பாருங்க, இந்த சங்கீதம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 90 யார் எழுதுன்னு தெரியுமா? சங்கீதம் 90 யார் எழுதுண்டு? மோசே எழுதுற சங்கீதம் இல்லையா? மோசே எழுதுறாரு பாருங்க. மோசேக்கு அந்த ஞானம் வேணுமா? மோசேக்கு ஞானம்னு ஒன்று தேவையா? மோசே 40 வருஷம் எங்கே வளர்ந்தான்? மோசே 40 வருஷம் எங்கே வளர்ந்தான்? யாருடைய அரண்மனையில்? பார்வோனின் அரண்மனை. பார்வோன்ற அரண்மனை வந்து ஒரு 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 லக்ஸூரியஸ் அரண்மனை, ஒரு ஒரு எப்படி அறிவில் சிறந்த அரண்மனை, படையில் சிறந்த அரண்மனை, இல்லை போரில் சிறந்த அரண்மனை, படை பயிற்சியில் என்ன சண்டை பயிற்சியில் சிறந்த அரண்மனை, எல்லாத்துலேயுமே அது என்ன இருந்துச்சு? ஒரு பெரிய அரண்மனை. பணத்தில், செல்வத்தில், எல்லாத்துலேயுமே அந்த பார்வோனின் அரச அரண்மனைன்றது என்னவா இருந்துச்சு? ஒரு பெருசாக இருந்துச்சு. அந்த காலத்தில் எங்கே சோறு இல்லைன்னா எங்கே சோறு கிடைச்சது? எகிப்து தேசத்தில் சோறு கிடைச்சது இல்லையா? அது எகிப்தில் யார் பண்ணது? முதல்ல ஆபிரகாம் போயிட்டு சுற்றிட்டு வந்தார் கானான் தேசத்துக்கு. ஈசாக்கு போயிட்டு சுற்றிட்டு வந்தார். யாக்கோபு போயிட்டு சுற்றிட்டு வந்தால் அப்படி திரும்பி போய் யாக்கோபு எங்கே போயிட்டான்? எகிப்திலே போயிட்டான். சரியா? எகிப்தில் தான் அடிமையாக வாழ்ந்தான். என்ன அப்போ அந்த எகிப்துன்றது வந்து அவ்வளோ செழிப்பான தேசமாக இருந்துச்சு. என்ன அவ்வளோ வல்லமையான தேசமாக இருந்துச்சு. அந்த தேசத்தில் இவன் என்ன பண்ணான்? 40 வருஷம் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, என்ன வானத்தை பார்த்து எப்படி, நட்சத்திரத்தை பார்த்து எப்படி எல்லாம் பண்ணுறது, எப்போ மழை வரும், எப்போ மழை வராது, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, சீதோஷத்தை பார்த்து, இல்லை எல்லாத்தையும் இப்போ கணிக்கிறதுக்கு தக்கதான அறிவை பெற்ற மோசே. சரியா? 40 வருஷம் அரண்மனையில் இருந்தான். அவன் அங்கே இருந்திருந்தான்னா அவன் அடுத்த பார்வோன்னு ஆயிருப்பான். ஆனால் அப்படி இருக்கிறத அவன் என்ன நினச்சான்? ரொம்ப ஏளனமாக நினச்சான். ஏளனமாக நினச்சி அதை விட்டுட்டு ஓடி வந்தான். சரியா? அதுதான் ஆண்டவர் வழிநடத்துறது. அதுதான். ஏன்னா அவ்வளோ பெரிய வல்லமையானவன், இங்கே அவ்வளோ ஸ்மார்ட்டானவன் இங்கே கேட்குறான், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதிக்க சொல்கிறான். ஏன்னா அவன் எல்லாத்தையும் கற்றுட்டான். ஏன்னா வானத்தை பார்த்து அவனால் சொல்ல முடியும், பகலை பார்த்து சொல்ல முடியும், இரவை பார்த்து சொல்ல முடியும், சந்திரனை பார்த்து சொல்ல முடியும், சூரியனை பார்த்து சொல்ல முடியும், நட்சத்திரத்தை பார்த்து சொல்ல முடியும்.
எல்லாத்தையும் பார்த்து அவனால் என்ன பண்ண முடியும்? நாட்களையும் நேரத்தையும் எல்லாத்தையும் கணிக்க முடியும். ஒரு போருக்கு போனால் அந்த போரில் எப்படி வின் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ணான்? ஒரே ஆளா ஒருத்தனை அடித்து சாவடிச்சு என்ன பண்ணான்? புதைச்சான். சரியா? நம்ம ஆளில் புதைக்கிறதுக்கு என்ன ஆகும்? 4 நாள் ஆகும். அவன் என்ன பண்ணான்? அடித்து சாவடித்து ஒரே நாளில் புதைச்சிட்டு அடுத்த நாளே தெரிஞ்சு போச்சு அது. அப்போ அவ்வளோ வல்லமை பொருந்தினா இருந்தால் ஒரே அடி சாவடிச்சிருப்பான். ஏன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான்? அந்த வித்தையெல்லாம் கற்றுருப்பான் இல்லையா? அப்படிப்பட்ட வல்லமையானவன். ஏன்னா அவன் இங்கே ஆண்டவரை பற்றி கேட்குறான், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். இவன் எங்கே இருந்து இது கேட்டான் தெரியுங்களா? 40 வருஷம் அரண்மனையில் வளர்ந்துட்டான். 40 வருஷம் என்ன பண்ணுறான்? வனாந்திரத்தில் வளர்றான். என்ன அதை முடிச்சுட்டு ஆண்டவர் அவனை கூப்பிட்றாரு. 80வது வருஷம் வரான். எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு வந்து வனாந்திரத்தில் உட்காந்துருக்கான். வனாந்திரத்தில் 1 கோடி மக்களுக்கு மேலே வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவன் அவனுக்காகவும் கேட்கல பாருங்க. அங்கே என்ன கேட்குறான்? எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம்? நான் சொல்லல, அவன் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். பாருங்க, ரொம்ப சூப்பரானது. இன்னைக்கு இந்த வருஷம் கடைசியில் உட்காந்துருக்கீங்க, அடுத்த வருஷம் போக போறீங்க. என்ன இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்குறவங்களுக்கு ஒரு வசனம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். இன்னைக்கு நிறைய பேர் இங்கே அறிவோடு இருக்கீங்களா? நம்மளுக்கு அறிவு நிறையா இருக்குது இல்லையா? நம்மளை விட்டு நாசாவில் போய் ராக்கெட் கூட விட்டு வந்துடுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு புருடா விடுறதுல நம்மளுக்கு அறிவு இருக்குது. ஆனால் நிறைய இதில் நம்மளுக்கு அறிவு கிடையாது. அதனால அறிவு ஒரு யார்? அவர் ஞானத்தில் குறைவுள்ளவன் இடத்துல கேட்க கடவன் இல்லையா? இன்னைக்கு நம்மளுக்குலாம் ஞானத்தில் குறைவே கிடையாதுப்பா. நம்மளாம் என்ன படிச்சிருக்கோம்? நம்மளாம் என்னவா படிச்சுட்டு இருக்கோம்? என்னவா ஆக போகிறோம்? என்ன நம்மளுக்கு அறிவில் குறைவு உண்டா? ஏன்னா இங்கே கேட்குறான் மோசே, எல்லாம் கற்றவன், அரண்மனையிலிருந்து இது பார்வோனின் அரண்மனையிலிருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவன், அதை விட ஒரு பெரிய அரண்மனை கிடையாது, அப்படி இருந்த இடத்துல கற்றுக்கிட்டவன் இங்கே கேட்குறான், நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் எண்ணி சேர்த்து ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்டில் எண்ணும் அறிவை எனக்கு போதித்தார்கள். ஏன்னா அந்த 40 வருஷம் அங்கே இருந்தாங்க பார்த்தீங்களா வனாந்திரத்தில், அவனுக்கு அந்த அறிவு இல்லாத இருந்துச்சு. அந்த அறிவில்லாத இருந்தது. அதனால தான் அவன் என்ன பண்ண, கானான் தேசத்துக்கு போகும்போது 20-24 அடி எடுத்து வைக்க போகிற, 20-26 வருஷம் உனக்கு வல்லமையாக இருக்கணும், 20-26 வருஷம் உனக்கு அபிஷேகத்து நிறைந்தா இருக்கணும், ஆசீர்வாதம் நிறைந்தா இருக்கணும், வியாதியில் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், எல்லாமே நிறைந்தா இருக்கணும். அப்படின்னு போது உனக்கு என்ன தேவையாக இருக்குது? அந்த அறிவு தேவையாக இருக்குது. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாய் எங்கள் நாட்டில் எண்ணும்படி எங்களுக்கு போதித்தரலாம். இன்னும் 4 நாள் தான் இருக்குது. 28, 29, 30, 31, 28 சேர்த்து 4 நாள். இந்த 4 நாளில் நீ இந்த வசனத்தை வச்சு நீ என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த ஞானத்தை நீ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அந்த ஆண்டவர் என்ன பண்ணுறவர் இருக்கிறாரு? கேட்கிற யாவருக்கும் ஒருத்தனையும் பார்த்தே நீ கருப்பாக இருக்கடி, நீ சிவப்பாக இருக்கடா, நீ வெள்ளையாக இருக்க பொய் சொல்ல மாட்டாடான்னு சொல்லி என்ன பண்ண மாட்டார் அவரு. இது பண்ணுறது கிடையாது. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறவர்? கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுகள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுகள் அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கண்டறிவீர்கள். என் நாமத்தில் ஒருவன் எதை கேட்கிறாத அவனுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்போ அந்த தேவன் நீ கேட்கறது தருது. இந்த ஞானத்தை எதுக்கு கேட்குறாம? தங்களுடைய நாட்டில் எண்ணும்படி ஆண்டவர் முன்னாடி சொல்லிட்டார் அவனுக்கு. என்ன 40 வருஷம் இவனுக்கு என்ன பண்ண போறாங்க? இந்த வனாந்தரத்தை சுற்றி வர போறானுங்க செக்கு மாடு மாதிரி. இந்த 40 வருஷத்துக்கு இந்த சந்ததி என்ன பண்ண போகுது? ஒருத்த விடா செத்துட்டு போக போறான். காலேபு, ஜோஷுவா தவிர மற்ற எல்லாருமே என்ன பண்ண போறாங்க? மோசே, ஆரோன் எல்லாருமே இந்த வனாந்தரத்தில் சாக போறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் தான் என்ன பண்ண போறாங்க? பரம கானானுக்கு போக போறாங்க, கானான் தேசத்துக்கு போக போறாங்க. அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் இங்க மோசே என்ன சொல்றான்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும்படிக்கான அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். அப்போ அவனுக்கு அந்த மோசைக்கு எவ்வளோ அறிவு இருந்திருக்கு பாருங்க. மோசைக்கு அந்த அறிவு இன்னைக்கு நம்மளுக்கு தேவைங்க. இந்த சங்கீதம் கிட்டத்தட்ட 1500 வருஷம்
கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 1500 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட சங்கீதம் அது. சரியா? இதுக்கு அப்புறம் தான் அந்த தாவீதின் சங்கீதம்லாம் வந்துச்சு. ஆனால் இவன் உட்காந்து எழுதுறான் பாருங்க. இவனுக்கு இருந்த அறிவுக்கு எத்தனை பேர் அவனுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? எதிர்த்து நின்றார்கள் இல்லையா? இவன் மோசையிட்டு தான் ஆண்டவர் பேசுவார்ன்னு மிரியம் சொன்னான். அவளுக்கு என்ன ஆச்சு? வெண்குஷ்டை வந்து அவளுக்கு இது பாளையத்துக்கு வெளியில் துரத்தி விட்டாங்க. மோசைக்கு மட்டும்தான் பேசுவாங்கள்ல, நாங்களாம் மூப்பராராச்சு, நாங்களாம் ஊழியக்காராச்சு சொன்னவங்க அத்தனை பேர் என்ன ஆனானுங்க? பூமி பிளந்து அவளை ஏற்றுக்கொண்டது. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சன்னிதானம் எல்லாத்துலேயும் என் சமூகம் எல்லாத்துலேயும் மோசையை போல உண்மை உள்ள வேணும் கிடையாது. அந்த உண்மை உள்ளவங்க கேட்குறான், எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும்னு கேட்குறான், அறிவு வேணுன்றான். அப்போ நீங்களும் நானும் என்னத்துக்கு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் எனக்கு பணம் வேணும், எனக்கு கார் வேணும். இந்த பணத்தலையாலே நிறைய பேர் அழிஞ்சு போகிறாங்க பாருங்க. போன வாரம் தானே பரவலில் ஒரு அம்மா, அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இல்லையா? அதை திருடிட்டு போட்டாங்க, அதை சாவடிச்சுட்டு போட்டாங்க. என்ன இப்போ அவனுக்கு கிடைச்சாங்க என்ன ஆகும் அவனுக்கு? கலெக்டர் உத்தியோகமாக கிடைக்கும். 5 பவுன் எடுத்தானுங்க, அது கொண்டு போய் விற்றானுங்கன்னா என்ன கிடைக்கும்? இது திருட்டு நகைன்னு அவனுக்கு தெரியும். பாதி தான் கொடுப்பான் அவன். ஒழுங்காக கொடுக்கறத வாங்கிட்டு போயிடலன்னு என்ன பண்ணுவேன் நான்? பாலிசு கூடன்னு அவன் என்ன பண்ணுவான்? நீ எல்லாத்தையும் மூடிட்டு வாங்கிட்டு தான் போகணும். அப்படி வாங்கிட்டு போகிறது மட்டும் கிடையாது, அதனால உனக்கு என்ன பழி புரியுதா? அந்த அம்மா காலையில் எழுந்துச்சு பால் கறக்க போகுது. புரியுதா? இந்த பணத்தினுடைய ஆசையில் இன்னைக்கு நிறைய பசங்க இதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாலிபர்கள் தங்களோட வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க? நாசமாக்கிக்கிறாங்க அடுத்தவருடைய பணத்தில் வந்து ஆசைப்பட்டு. ஏன்னா இந்த பணன்றது வந்து நீ சம்பாதிச்சு செலவு பண்ண, அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்த வந்து நீ ஆசைப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? விரும்புகிறவராக இருக்கிறாரா? என்னைக்கு இருந்தாலும் அவங்க பிடிக்கப்பட தான் போகிறானுங்க. பிடிச்சா என்ன பண்ணும் அவனுக்கு? முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் என்ன கிடைக்கும்? பயங்கர வரவேற்பு கிடைக்கும். போகிற வரலாம் என்ன பண்ணுவான்? போகிற வரலாம் பூச்சி போட்டு போவான். அத்தனை போலீஸு, பொம்பளை போலீஸு, ஆம்பளை போலீஸு எல்லாமே என்ன பண்ணுவான்? செமையாக போடுவான். அப்போ நீ இந்த பணத்துக்கு எதிர்பார்த்து, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு, இந்த பணத்துக்காக நீ என்ன பண்ணி அந்த அம்மாவை நீ கொண்டு போட்ட. அந்த அம்மாவோடைய குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும்? அந்த அம்மாவுடைய பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படும்? கேவலம் ஒரு பணம். நம்ம சம்பாதிச்சுட்டு போகலாம் அந்த பணத்தை. இவ்வளோ கேவலமாக நீ திருடி போய் அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டு, அடுத்த சொத்தை அபகரிக்கணும்னு ஆசைப்பட்டு, இதை போல இதெல்லாம் கேவலமான புத்தியை பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவோம் நம்ம? ஆனால் இங்கே பாருங்கள், இவ்வளோ அறிவு உள்ளவன் இந்த மோசே, அவ்வளோ சொத்து வச்சுருந்தான். நம்மளை போல இருந்திருந்தானா அவன் அந்த அரண்மனையை விட்டுருப்பானா? பார்வோன் அரண்மனை விட்டு வெளியே வந்திருப்பானா? பார்வோன் அரண்மனை எத்தனை அழகான பெண்கள் இருந்திருப்பாங்க. தாவீதுக்கே சொல்கிறாரு, நான் என்ன வேணும்னா கொடுத்துருப்பேன் அவனுக்கு. ஏன்டா அடுத்த பொண்டாட்டி போய் நீ ஆசைப்படுற? அடுத்த பொண்டாட்டிக்கு ஏன் நீ ஆசைப்படுற? உனக்கு பொண்டாட்டி வேணும்னு கேட்டதுன்னா உனக்கு இன்னும் எத்தனையோ கொடுத்துட்டு போவோம் மடியில். அப்போ இந்த பணத்துக்காக நீ அலையிறனாக்கா, இந்த பணத்துக்காக ஒரு பணம் உனக்கு தேவைதான். ஆனால் அதுக்காக நீ மற்றவங்களை அபகரிக்கும் போது, மற்றவங்களை தொல்லை பண்ணும்போது அது என்னவாகும்? உனக்கு சாபமாகும் இல்லையா? இங்கே பாருங்க, இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? நாங்கள் ஞான இறுதியுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரல. எனக்குன்னு கூட சொல்லலை அவன். ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு இருக்குது. ஏன்னா சாஸ்திரம் படித்தவன், சம்பிரதாயம் படித்தவன், எல்லாம் படித்தவன் அவன். அவனுக்கு தேவையானது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தேவையானது எதுவுமே அந்த அரண்மனை கிடையாது. எல்லாமே கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. பார்வனின் மகன் இவன் தான் அடுத்த ராஜா. ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு 40 வருஷம் வனாந்தரத்தில் உட்காந்துருக்காங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பணத்துக்காக என்ன பண்ணுறோம்? அடுத்தவனை கொலை பண்ணுறவனா இருக்கும், அடுத்தவனை அபகரிக்கிறதா இருக்கும், அடுத்தவனை வந்து என்ன பண்ணுற நாசம் பண்ணுறவனா இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், 40 வருஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவன் மனைவி பிள்ளைங்களை கூட விட்டுட்டு, ஜெத்ரோ அவன் மாமனாட்டை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான்? எங்கே உட்காந்துருக்கான்? வனாந்தரத்தில் உட்காந்துருக்கான். அங்கேருந்து தான் கேட்குறான், நாங்கள் ஞான இறுதியுள்ளவர்களாக ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும். அவனுக்கு இருக்குது அந்த அறிவு. 120 வருஷம் கழித்து அவன் சாகுறான். 120 வருஷம் கழித்து ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, அவனை நீ என்ன பண்ண? இந்த மலை மேலே ஏறி வா, உனக்கு வந்து கானான் தேசத்தை காட்டுறேன். அந்த கானான் தேசத்தை பார்த்துட்டு நீ என்ன பண்ண போகிற?
அங்கேயே சாவ போகிறேன், நான் உன்னை புதைக்க போகிறேன். என்ன 120 வருஷம் இருந்தாங்க, 120 வருஷம் உயிரோடு இருந்தான். என்ன மனுஷர்கள் அதிகபட்சமாக உயிரோடு இருந்தவன் அவன் தான். ஆதாம் காலத்தை விட்டுட்டு இந்த பக்கம் இருந்தீங்கன்னாக்கா, மெத்துசெல்லாம் விட்டுட்டு இருந்தானே வந்தீங்கன்னாக்கா 120 வருஷம். அந்த 120 வருஷம் அப்படி என்ன ஆகல, பார்வை மங்கவில்லை, அவனுடைய பலன் குறையவில்லை. அவனே தான் அந்த மலை ஏறி போனோம் 120 வருஷம். என்ன இன்னைக்கு யாரும் 40 வருஷம் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுது? இன்னைக்கு 20 வருஷத்துல கையில பண்றாங்க, புள்ள பிறக்க முடியலங்க. உண்மையா பொய்யா? விருதாலம் பூரா தெருக்கு என்ன இருக்குது? இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் இல்லையா? ரைட்டா தப்பா? கருத்தரிக்கும் மையம். ஞான இருதயம் உள்ளவளா இருக்குமா கேட்குறான், மோசை கேட்குறான். அப்ப உன்னுடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? நீ எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? உன்னுடைய பின் சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? அதுக்கு நீ என்ன பண்ண வேணும்? அந்த ஞானம் உள்ள இருதயத்தை நீ கேட்க வேணும், அந்த அறிவை நீ கேட்க வேணும். இதோ இந்த வருஷத்துல, இதோ இந்த வருஷம் முடிய போகுது 2025. நீ என்ன பண்ணிக்கிட்டே அது எனக்கு தெரியாது. ஆனால் 2026 வருஷம் வரும்போது நீ என்ன பண்ணுறவனா இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்குறவனா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி நீதியா நிற்கிறவனா இருக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ண போறாரு உங்களை? அன்னைக்கு சொன்ன மோசே, ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பேரை கிறுக்கி போட. அவனுக்கு அந்த தைரியம் இருந்துச்சுங்க, அவனுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. ஆண்டவர் செய்ய மாட்டேன்ற தைரியம் இருந்துச்சு. இன்னைக்கு உன் பேர் அதில் ஏறுமான்னு தெரியாது, உன் பேர் ஓட்டர் லிஸ்ட்ல கிடையாது, உன் பேர் ரேஷன் கார்டில் கிடையாது, உன் பேர் இந்த ஊர்ல எதுலையும் கிடையாது இல்லையா? அப்ப ஜீவ புஸ்தகத்தில் எப்படி ஏறுறது உன் பேர்? சகோதரன் சகோதரி யோசித்துப்பார். நீங்களாம் பரலோகம் போகணுன்னாக்கா என்ன பண்ணணும் யோசித்துப்பார். 2026 அதை பண்ண பிறகு வர அறிவு ஆண்டவட்ட கேளு. அவனும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, அவர் பொட்டியில் பூட்டி வச்சு தரமாட்டேன்னு சொல்லல, லாக்கரில் வச்சுட்டு இல்லைன்னு சொல்லல, பை நிறைய பணத்தை வச்சுட்டு இல்லைன்னு சொல்லல. அவன் சொல்ற கேளுகள் அப்போது உங்களுக்கு. ஆமாங்க, இங்க கேட்குறான் பாருங்க, அவனுக்காக கேட்கலங்க மோசே. நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் மூப்பர்கள், இஸ்ரவேல் விசுவாசிகள், கர்த்தரை விசுவாசிகளுக்கு ஞான இருதயம் வேணும் என்று அவன் கேட்குறான். அவனுக்கே இந்த கதினாக்கா இங்கே உட்காந்துக்கு நாமெல்லாம் என்ன பண்ணணும்? 10வது ஃபெயிலு, 12வது ஃபெயிலு இல்லையா? ரைட்டா தப்பா? நாமெல்லாம் ஆனால் ட்ரெஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறோம்? அப்படியே பார்க்குற பொம்பளைங்க பொண்ணுங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்மள அப்படி சொக்கி விழுந்துடுறாங்க. அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுறோம். ஆனால் உள்ள என்ன இருக்குது? மேலே தலை மட்டும் பாக்ஸ் கட்டிக்குப்பா. தலை என்னவா இருக்குது? தலை கிராப் எப்படி இருக்கு? பாக்ஸ் கட்டிங்கு. அல்ல இந்த பக்கம் கோடு, அந்த பக்கம் கோடு, இந்த பக்கம் கோடு, எந்த பக்கம் போனாலும் கோடு, ரோடு போட்டிருக்காங்க தலையில. ஆனால் அந்த தலை உள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது தலை உள்ள? அட்லீஸ்ட் இந்த வருஷம், அடுத்த வருஷம் 2026 அந்த ஆண்டவரே கொண்டு போய் வை, அந்த ஆண்டவரே அதை இயேசுவாவது கொண்டு போய் வை. அப்போ அந்த தலை உள்ள ஏதாவது வரும், தலை கனம் வராது. சரியா? இந்த ட்ரெஸ்ஸு, இந்த வெஹிக்கிள், இந்த பந்தா, இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும்? நம்ம இந்த வருஷத்துல, வர வருஷத்துல என்ன பண்ணணும்? ஞானம் உள்ளவர்கள் ஆகும்படியாக, அந்த அறிவை போதிக்கும்படியாக நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவற்ற கேட்கறதுக்கான தில் இருக்கணும். சரியா? நாம் ஞானவான். நான் பாவம் செய்யறதே இல்லை. பாவம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. என்னங்க பாவம்? பாவம்னா தெரியுமா நம்மளுக்கு? தெரியுமா நம்மளுக்குலாம் பாவம்னாக்கா? நம்மளாம் அதெல்லாம் செய்யறதே கிடையாது. நம்மளாம் யாரு? நம்ம அந்த அறிவை விடுங்க, அந்த தற்பெருமையை விடுங்க. 2026 வருகிறது. என்ன எல்லாம் ஆண்டவர் வராரு, ஆண்டவர் வராரு, ஆண்டவர். இன்னைக்கு ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் ஆப்பிரிக்காவில், தெரியுமா? படிச்சிங்களா நியூஸில்? 2025 டிசம்பர் 25 உலகம் முடிய போது ஆண்டவர் வரான்னு என்ன பண்ணிட்டான்? ஏகப்பட்ட பேர்த்துட்டு பணத்தை வாங்கிவிட்டான். ஆமாம், இன்றைக்கி எல்லாம் அவனை கொல்றதுக்கு பார்க்குறானுங்க. அவனை பிடிச்சி போலீஸ் பாதுகாப்பாக என்ன பண்ணுது? ஜெயிலில் போட்டு வச்சுருக்கு. இல்லைன்னா அவனை என்ன பண்ணுவாங்க? பீஸாக பிச்சு எடுத்துருவாங்க. சரியா? அதை போல் உலகத்தை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. நம்ம ஊரில் அந்த காலத்துலேருந்து ஏமாற்றிட்டு 2000 ஏமாற்றிட்டு இருக்காங்க இல்லையா? 2000 ஒரு படமே எடுத்துட்டாங்க, உலகம் அழிய போகுது அப்படின்னு. ஆனால் அழிஞ்சதா? ஆனால் நீ எப்படி இருக்கணும்? உலகமே அழிஞ்சால் நீ எப்படியா இருக்கணும்? நீ எப்படிமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்?
ஆண்டவர் வரும்போது எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். அதை விட்டுவிட்டு இன்னும் உலகம் அழிய போதும் அந்த படத்தை போய் பார்க்குற, அந்த சினிமாவை போய் பார்க்குற, உலகம் அழிய போதும் ஆண்டவர் வர போகிறாரோ அதை பண்ணுற, அவர் வந்தா வராரு, வரலன்னா போகிறாரு. நீ ஒழுங்காக மடியில் கனம் இருந்தால் தானே உனக்கு வழியில் பயம் இருக்கும். நீ எல்லாமே க்ளீனாக இருந்ததுன்னா என்ன பண்ண வேண்டிய தேவை கிடையாது, பயப்பட வேண்டிய தேவை உண்டா? ஆண்டவர் எந்த நேரம் வந்தாலும் நீ என்ன பண்ணுவ? நீ தூங்கிருந்த நேரத்தில் இருந்தாலும் தேவதூதன் என்ன பண்ணுவோன்னா தூக்கிட்டு போடுவான் இல்லையா? ரைட்டா தப்பா? ஏன்னா நீ ஆண்டவருக்கு நல்ல பிள்ளை. என்ன தூங்கியிருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? உன்னுடைய ஆவி எடுத்துகிட்டு உன்னுடைய ட்ரெஸ்ஸு உன்னுடைய இது எல்லாமே புடவை ஜாக்கெட் எல்லாமே அங்கே கிடக்கும், உடம்பு கிடக்கும். ஆனால் ஆவியாக என்ன பண்ணுவார்? ஆண்டவரோட போய் சேர்ந்துடுவேன். அதனால ஆண்டவர் வருன்றதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் ஞானம் இருந்தவர்களாய் நம்முடைய நாட்களை எண்ணுவதற்கான அறிவை அவர்கிட்ட கேட்டு வாங்குறவர்களாக இருக்கணும். சரியா? கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் பேசணும் கேட்டேன். என்னத்தை பற்றி பேசினேன்? 10 கடவுளை பற்றி பேசினேன். 10 கடவுள் எகிப்தில் இருந்துச்சு. ஒரு கடவுளாக கூட என்ன பண்ண முடியல. ஆமாம், ஒரு ஜுஜிபி கூட பண்ண முடியல. ஆண்டவர் அங்கே நிரூபித்தார், நான் தான் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றேன், என்ன என்று வேறு தேவர் உனக்கு மேலே வானத்தில் கீழே பூமியிலும் பூமிக்குள்ள தண்ணீரிலும் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தோம். பர் அப்படின்னாக்கா BAR, பராபஸ். நான் சொல்லலையா? இந்த பக்கம் இயேசுவார் நிற்கிறேன், இந்த பக்கம் பராபஸ் நிற்கிறான். பர் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா மகன். பர்ன்னு என்ன அர்த்தம்? மகன். அப்பாஸ்னா என்ன? அப்பா. அப்பா பிதாவே. கேட்டிருக்கேன் பைபிளில். கேட்டது இல்லையா? பரமணி படிக்கிற பைபிள் இல்லைன்னு தலையாடுற ரொம்ப வேகமாக. அப்பான்னா என்னது? அப்பானா என்னப்பா? பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகரத்தை நான் பெற்றிருக்கிறோம் இல்லையா? அப்பா அப்படின்னா ABBA அப்பான்னாக்கா அப்பான்னு அர்த்தம். அப்போ மகன் தகப்பன். சரியா? அப்போ அவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா தகப்பனின் மகன். பரபாஸ்னா தகப்பனின் மகன். சரியா? அந்த தகப்பனின் மகனாக இருந்தவன் தருதலையாக இருந்தான். ஆனால் அந்த தகப்பனின் மகன் இந்த தகப்பனின் மகன் வந்ததுனால என்ன பண்ணா? தகப்பனின் மகனாக மாறினான். புரியுதா? புரியுதா நான் சொல்கிறது? பரபாஸ், பர்ன மகன், அப்பா என்ன தகப்பன். தகப்பனின் மகனாக இருந்தவன் இந்த தகப்பனுடைய பிதாவுடைய ஒரே குமாரான வலது பஸ்ட் வீட்டு பிதாவோட ஒரே குமாரான கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுனால அவர் முன்னால் அவன் நின்னதுனால அவன் என்ன பண்ணான்? தேவனுடைய பிள்ளையானா. யோவான் 1:11 யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. யோவான் 1:11. யோவான் 1:11. கீர்த்திகா, அவர் தமக்கு சொந்தமானவர்களே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே பாருங்க, பிதாவுடைய குமாரன் நிற்கிறாரு, இங்கே தகப்பனுடைய மகன் ஒருத்தர் நிற்கிறான். தகப்பனுடைய மகனுக்கு தகுதி இல்லாத நிற்கிறான். அவன் என்னவா நிற்கிறான்? கொலைகாரனாக நிற்கிறான், கலகக்காரனாக நிற்கிறான், என்ன ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லாத நிற்கிறான். ஆனால் இந்த பக்கம் நிற்கிற பிதாவுடைய மகன் என்ன பண்ணுறாரு? அவருக்கு அந்த தகுதியை கொடுக்குறார். அந்த நிமிடம் அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய பாவங்களை விட்டு தன்னுடைய காரியங்களை விட்டு பரபாஸ் என்ற உண்மையாலுமே பரபாஸ் இந்த இடத்த விட்டு போகிறான். அவனின் மேல் இருந்த அந்த பாவத்தை யார் ஏற்றுக்கொள்வது? கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த தேவன் இன்னைக்கு அந்த ஒன்று பார்த்து நீ பரபாஸ் என்று கூப்பிடுறாருனாக்கா நீ யாருடைய பிள்ளையா இருக்கிற? அந்த தேவனுடைய மகனாக இருக்கிறார், மகளாக இருக்கிறார். அந்த வசனம் தான் நான் போன வாரம் சொல்லணும்னு நினச்சேன், அதை என்னால் சொல்ல முடியல. இதை இன்னைக்கு சொல்கிறேன் நான். அப்போ பாரு, முதல் வாரம் நீ பார்த்த 10 தேவர் வந்து ஒரு தொடப்ப குச்சி கூட முறிக்க முடியல. ஆனால் அந்த ஒரு தேவகுமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பொந்தி பிலாத்தின் எதில் நின்று 2 பேர்த்துக்கு நடுவில் நின்று அவர் என்ன பண்ணுறாரு? அந்த பரபாசை உண்மையாலுமே அவன் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய குமாரனாக மாற்றி அந்த இடத்துல இருந்து அனுப்புகிறாரு. அவர் இந்த பாவத்தை எடுத்துகிட்டு எங்கே போகிறாரு? சிலுவைக்கு போகிறாரு. இந்த வாரம் நீ பார்த்த மோசே, அவன் எவ்வளோ ஞானவான்,
அந்த வனாந்திரத்தில் அந்த மக்களை நடத்துகிறான். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவளோடு இருக்கிறார். பகலில் மேகஸ்தம்பில், இரவு தீபஸ்தம்பத்தில் இருந்து அவர் நடத்துகிறாரு. அவர் நடத்துகிறது போது 2 பேரும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அந்த ஞானவான் ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரே காரியம், நாங்கள் ஞான இருதயமுள்ள ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு போதி தரலாம். சரியா? இதுதான் இன்னைக்கு நான் சொல்கிறது உங்கள்கிட்ட. நீ எவ்வளோ பெரிய ஞானவானாரு, நீ ராக்கெட் சயின்டிஸ்டாரு, நீ ஈலான் மஸ்காரு, இங்கே உட்காந்துரு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் இந்த ஞானம், ஆண்டவர்கிட்ட நீ பெறுகின்ற ஞானம், உன்னுடைய நாட்களை எண்ணுகின்றது. 40 வருஷம் வனாந்தத்தில் அவன் நாட்களை எண்ணியிருந்தான். நான் 40 வருஷம், நான் நேற்று ராத்திரி உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன். நான் 1 கோடி மக்கள் இதை விட்டு வந்தாங்க. என்ன, 1 கோடி மக்கள் இதை எகிப்து தேசத்தை விட்டு வந்தாங்க. இந்த 1 கோடி மக்களும் ஆண்டவர் போட்டு சொல்கிறாரு. சரியா? 1 கோடி மக்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வனாத்தில் அழிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அழிச்சிருப்பார், எத்தனை பேர் செத்துருப்பான். அதை நான் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன். யாராவது யோசித்து பார்த்துறீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அந்த வனாந்திரத்தில் புணமாயிருப்பான்? கிட்டத்தட்ட 700 பேர் ஒரு நாளைக்கு. 1 கோடி மக்கள் வெளியில் வந்தவங்க 700 பேர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணப்படுறான், புதைக்கப்படுறான். அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ இடம் இருந்திருக்கும்? 40 வருஷமாக நாட்களை என்ன சொன்ன அந்த மோசே, அவரும் சேர்ந்து அந்த இடத்துல விழுந்தார். சரியா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைய, சகோதரனே, சகோதரியே, நீ உனக்கு அந்த நாட்டில் எண்ணுகிற அறிவை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கோ. இல்லைன்னா அதே கதை தான் உனக்கு, அதே கதை தான் உனக்கும். சரியா? ஆனால் இன்னைக்கு அந்த வசனம் உனக்கு சொல்லுது, மோசே ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஆனால் இன்னைக்கு நீ கேட்டினா ஆண்டவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறார், கொடுக்க வல்ல தேவனாக இருக்கின்றார். நாங்கள் ஞான எதிர்முள்ளலாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தார்களோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் முட்டி போடலாமா? ஜெபம். எங்கள் ஜீவனுள்ள தேவனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக எங்கள் நாட்களை எண்ணும்படியான அறிவை எங்களுக்கு போதித்தருவோம் அப்பா. இன்னைக்கு நாங்கள் ரொம்ப அறிவாளியாக இருக்கோம் சுவாமி. நாங்கள் ரொம்ப அறிவாளியாக நிற்கிறோம் சுவாமி. ஆனாலும் என்னுடைய அறிவை, என்னுடைய நீதியை சுவாமி உமக்கு முன்பாக கந்தையாக இருக்கிற சுவாமி. தாவீது அழகாக சொல்லியிருக்கா சுவாமி, நான் ஒரு செத்த நாய் என்று சொல்லியிருக்கா சுவாமி. தாவீது ராஜா சொல்லியிருக்கா சுவாமி, என் நீதி கந்தையாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கா சுவாமி. ஆனால் உம்முடைய நீதியின் வஸ்திரமோ அவ்வளோ மெல்லியதாகும், அவ்வளோ வெண்மையாகும், அவ்வளோ சுத்தமானதாகும், என்னை உயிர்ப்பிக்கிறதாகவும் இருக்கிறது ஆண்டவரே. அவன் நீர்க்கால ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுவதாக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த அறிவு எனக்கு வேணும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அதை கேட்கணும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, இது வந்து நாளைக்கு சுவாமி, இந்த வசனத்தில் எங்களுக்கு தந்தை சுவாமி, உங்களுடைய வார்த்தை எங்களை கிரியை செய்யத்தக்கதாக கிருபை செய்யுமப்பா. இதே நேரத்தில் நான் கேட்டது கேட்க மாட்டேன். அநேக பரம் நன்மைகள் எங்களுக்கு தாருமப்பா. என் கண்மலையும் எங்கள் மீட்பு வாழ்க்கையில் கர்த்தாவே, இதோ இந்த நேரத்தில் நான் பேசின வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் மட்டுமே பிரிதியாக இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.